என்னமோ நடக்குது. விஜய் வசந்த் எனக்கு நண்பன் படம் அது மூலியமாக நண்பன் ஆனார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ஹீரோவாக ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஆள். டைமுக்கு வருவார், என்ன பண்ணணுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதில் ஒன்றுமே இல்லை, கிட்டார் வச்சுட்டு பாடணும். அது கிட்டார் எப்படி பிடிக்கணும்னு ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அவரை அந்த மாதிரி சின்னதாக பார்த்துருக்கேன். ஸோ அவர் மேலே ஒரு சின்ன மரியாதை எப்பயுமே எனக்கு உண்டு. பிரேம்ஜி அமரன் சார், நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது மியூசிக் அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பண்ண முடியல. ஸோ அந்த கனெக்ட் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 கனெக்ட் தான் இருக்குதுன்னு நினச்சேன். நான் முதல் ஷார்ட் ஃபிலிம் நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கினது பாலு மகேந்திரா சார் கையில். ராஜாராணிக்கு இன்றைக்கி ஹானர் பண்ணது அவர் கையில் வாங்கினேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாளை மறக்க முடியாது. அதை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ராஜபாண்டி அதே மாதிரி நான் 5 பேர் மாதிரி அடுத்த பேட்சில் அவரும் இருப்பாருன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். படம் வெற்றி பட வாழ்த்துக்கள். ஐயா பாரதிராஜா அவர்களுக்கும், ஐயா பாலு மகேந்திரா சார் அவர்களுக்கும், விக்ரமன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் காலை வணக்கம். 2 சாங் பார்த்தோம். 2 சாங்குமே வேறு கான்செப்டில் இருந்துச்சு. மதர் கேரக்டர் டூயட் சாங்கில் வச்சது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் சரண்யா மேடம் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. ப்ளஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது. ப்ளஸ் ராஜு மாஸ்டர் சாங்கு மணி அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. படத்தோட 2 சாங்கும் ட்ரெய்லர்ஸ் பார்க்குறப்ப ராக்கிங்காக இருந்தது. ட்ரெய்லர்ஸு ஒரு ஹீரோயிக்காக ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ணாமல் ரொம்ப செட்டிலாக ஹீரோ கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது ட்ரெய்லரில் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் இந்த வருஷத்துக்கு பெரிய படமாக அமையும். ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்களுக்கு லாபகரமான படமாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த என்னமோ நடக்குது இந்த படத்தோட டைரக்டர், தயாரிப்பாளர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி. திருப்பதி பஸ் படம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படமும். இந்த ட்ரெய்லர் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட மொத்த கதையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த டிஸ்கஷனில் எங்கள் கோஆர்டினேட்டர் தான் இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு. இது எப்படி அவர் மேக் பண்ணியிருப்பார்னு தெரியும். ரொம்ப நல்லா நேர்த்தியாகவும் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நியூவாக என்ட்ரியாக இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ ஹீரோவுக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகதேவன் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் சகலகலா சகாதேவன் பிரேம்ஜி அவர்களின் இசையின் இட்டு விழா. இந்த அவர் சகலகலா பண்ணாலும் இப்போ லேட்டஸ்ட் இதில் ஒன்று சொன்னார். ஒரு டிவி இதில் பார்க்கும்போது சொன்னார், என்ன உங்களுக்கு நடிப்பின் மீது நாட்டமா இல்லை இசையின் மீது நாட்டமான்னு. எனக்கு இசையின் மீதுதான் நாட்டம் அப்படின்னும் போது அவர் எப்படி இசைச்சிருப்பார் அப்படிங்கிறது அதிலேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாட்டமுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பாரம்பரியத்தினுடைய இது இழுக்கும், அந்த பிளட்லேயே இருக்கும். ஸ்வரங்கள்லாம் நரம்பில் உருவாகின ஒரு குடும்பம்ன்றதுனால ஒரு அற்புதமான கவிதைகளை அவர் படிப்பார். இங்கே 2 பாடல்கள் போட்டாங்க. அதாவது இந்த திரைப்படத்தை அண்ணாந்து பார்க்க வைப்போம். நாங்கள் உண்மையிலே நாங்கள் அண்ணாந்து தான் பார்த்தோம். கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உயரத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதில் மெலோடி பாட்டுகளும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அது அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா மியூசிக்னாலே அந்த ஃபஸ்ட் லெட்டர் எம் இருக்கு, அது மெலோடிக்கு தான். அந்த எம் எடுத்துட்டா யூ சிக்குன்னு வரும். அதனால அந்த சோதனை இல்லாமல் அதே ஒரு மெலோடி கொடுத்துருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட அதில் கதாநாயகன் எடுத்திருக்கிற வசந்த் சார் இருக்காருங்களா, விஜய் வசந்த், அவரை பார்க்கும்போது டிப்பிக்கலாக இருக்குது சார். என்னென்னமோ புதுசு அந்த நேற்று ஒரு அட்டையை காட்டினாங்க, பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனுடைய இயக்குனருடைய கஷ்டம் புரிஞ்சுக்கினேன். இதுக்கே இவர் இவ்வளோ சிரமப்படுத்திருந்தா இந்த படத்தை என்ன மாதிரி எந்த கோணத்தில் இதை கொண்டு போயிருப்பாரு அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். என்னமோ நடக்குது இல்லைங்க, இதுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு, அது மட்டும் புரியுது. இது மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அதனால இந்த படத்தை பற்றி நான் என்னோட பர்சனல் கமெண்ட்ஸ் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரிலீஸ் ஆகிற டைமில் சொல்லலான்ட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த விழாவுக்கு நாயகன் வந்து பிரேம்ஜி தான். அண்ட் ஆடியன் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் what else? I wish you all the best. Wish you producer Vinod, Premji, Vasant Vijay, and our heroine, மற்ற எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ளஸ் ஒன்று மட்டும் எனக்கு புரியல, நான் வந்து உட்காரும்போது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வசந்த் விஜயை. ஆங்கர் ரம்யா தானே? ரம்யா என்னமோ சொன்னீங்க, அவர் நிஜ வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்னசென்டான மாதிரி தான் கேரக்டர் போர்ட்ரே பண்ணுங்க. அது எப்போ நக்கலா தான்? ஓகே ஓகே. ஏன்னா ஃபுல் நடிப்பு தான். வெளியில் நடிச்சிருக்காங்க, கேமராக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க, அது அத்தனையும் நடிப்பு தான். இன்னசென்டாக நடிக்கிறது அது மட்டும் உண்மை. ஐம் சாரி பாஸ், ஐ காட் டு டெல் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா டைரக்டர் ராஜபாண்டி வந்து இன்ஸ்டியூட்டில் என் கூட படித்தவர். அவர், அதுக்கப்புறமா கேமராமேன் வெங்கடேஷ், நாங்கள் எல்லாரும் ஒரே செட்டு. இன்ஸ்டியூட்டில் வந்து ராஜபாண்டியோட டிப்ளமா வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது, பிரியசகை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து ராஜபாண்டி கூட தான் வந்து போட்டியே இருக்கும். நானும் வந்து அவர் கூட தான் போட்டி போட்டேன் எங்களோட டிப்ளமா எடுக்கிறப்போ. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் தம் ஆல் தி சக்ஸஸ். அதுக்கப்புறம் என்னோட டீமில் வந்து பிரவீன் இருக்கார், அதுக்கப்புறம் பிரேம்ஜி. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய ஆடியோ இன்னைக்கு விழாவினுடைய நாயகன் பிரேம்ஜி அமரன் சார். நான் வந்திருந்தப்போ அந்த ஆடியோ ப்ளே பண்ணியிருந்தாங்க, 5 சாங்கும் கேட்டேன். பயங்கர கேட்சியாக இருந்தது டியூன்ஸ் எல்லாம். அப்புறம் பிரேம்ஜி அமரன் சாரை வந்து நான் இது வரைக்கும் பார்த்த கெட்டப்போட இன்னைக்கு சிடி ரேப்பர் பேக் சைடில் ஒரு ஹார்மோனியத்தோட உட்காந்துருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த கெட்டப்பு. ஸோ இதை இனிமேல் ஒரு ஃபர்தராக அதையும் நடிப்பையும் கண்டினியூ பண்ணோம், பட் இதை இன்னும் பேரலாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சாங்ஸ் வந்து அவ்வளோ கேட்சியாக இருந்தது. அப்புறம் அந்த ஒரு சாங்கில் இருந்த அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. ஞானவேல் ராஜா சார் சொன்ன மாதிரி அந்த அம்மாவை வச்சு அந்த கான்செப்ட் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாங்குள்ளே இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய் வசந்த் சார், ரொம்ப நாளாக இந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தில் கிடைக்கணும். ஏன்னா பார்த்த ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அவரும் படத்தில் பாசிட்டிவாக இருக்காரு, பயங்கர எனர்ஜியோடு இருக்காரு. ஸோ பெரிய சக்ஸஸ் ஆகணும் இந்த படம் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். 2 சாங் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரண்யா மேம் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க, நல்லா ஆடி இருந்தாங்க. ராஜன் சுந்தரம் சார் மாஸ்டர், அவருடைய கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மணி சாங் ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மியூசிக் பிரேம்ஜி அமரன் சார் ஹேஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப அருமையான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பாக பாடலாம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இயக்குனருடைய மேக்கிங் ஸ்டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய மேடை, இந்த மாதிரி ஒரு மேடையில் எங்களை கூப்பிட்டு நல்லா பண்ணுங்க தம்பி அப்படின்னு தட்டி கொடுத்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு மாதிரி ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆனரபுளான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி இந்த குழுவினருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. இல்லை லைக் ஒரு சின்ன மெமோட்டை தான் கொடுத்தாங்க, பட் ஆனால் கொடுத்தது 2 லெஜண்ட்ஸு. ஸோ இது வந்து ஒரு அவார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. மிக்க நன்றி. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. I'm very happy to actually meet Mr. Bharadaraja here and Mr. Balu Mahindra. And இவங்க படம்லாம் தான் பார்த்து தான் நான் வந்து சின்ன வயசில் அவ்வளோ ஆசைப்பட்டு ஃபில்மில் வரணுன்ட்டு. And I've been telling my friend here that at some point in my life there's one person that I would love to actually shake hands with now, Mr. Bharadaraja. And especially அவரோட ஸ்டைல் வந்து அந்த ஃப்ளாஷ் ஃபார்வர்ட் ஸ்டைல் ஒன்று அவர் எடுத்துகிட்டு வந்ததே அவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் இன் தமிழ் சினிமா அண்ட் ஹியர் இந்த இதற்கு வந்து என்னை இன்வைட் பண்ண people, thank you very much. And எனக்கு நிறைய பேர் இங்கே தெரியாது, ஸோ அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். It has perked my curiosity. I want to know what this movie is about. And Mr. Vasant here, and அவர் வந்து like what Mr. Rahman pointed out, he looks very innocent, but I've seen another film of his, and incidentally he's also known to me through my cousin, so adanal vande it's no surprise. And I've also seen 2 of his other films.
எனக்கு வந்து I can't wait to see this because it's perked my curiosity and wish everybody all the best and Mr. Prem Ji, the musician, and his and in the number இருக்குல்ல அந்த the western styled number was really good, especially the riff, the guitar riff was very 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 good, and also the drums அந்த இதுல I don't know where he is. Oh, ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அது. அண்ட் நிஜமாவே அந்த ட்ரம்ஸ் வந்து வாஸ் டோட்டலி லைக் scintillating, so I can't wait to see how everything coalesces into the film. Thank you so much. முதல்ல இந்த ப்ரோக்ராமில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண, அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அவங்க படம் ஆடியோவில் அவங்க படம் ப்ரொமோஷன் மட்டும்தான் யோசிப்பாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் வெற்றி பெற்ற இந்த இளம் இயக்குநர்களை பாராட்டி கௌரவித்ததற்காக நான் வந்து ஒரு ரசிகனாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி. இது இனிமேல் எல்லாருமே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னமோ நடக்குது, சினிமாவிலேயும் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்து சீக்கிரமாக நல்ல படங்கள்லாம் ஓடணும். அதுக்காக சில நல்ல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 1 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமா சந்திக்க போகுது, பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் வசந்த், அவருக்கு இது ஹீரோவா 2வது படம்னு நினைக்கிறேன். ஹீரோ 2வது படம் இல்லையா? ஓகே. நிறைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் ஆகி கூட செகண்ட் இன்னிங்ஸில் லீட் ஆகி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியாலாம் வின் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அதனால் உங்களுடைய இந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். தெரியுது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டமோ பயமோ ஒரு நர்வஸோ இல்லை, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வருவீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவை கருப்பு தான் எங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரு. அது உங்கள்கிட்ட இருக்குது, அந்த தகுதி இங்கே இருக்குது. தமிழனுக்கு உண்டான ஒரு அடையாளம் அது. அப்புறம் வந்து இசையமைப்பாளர் பிரேம்ஜி, அவர் வந்து அவங்க அப்பா வந்து லிரிக் ரைட்டராக இருந்து, கங்கைமணன் சார் லிரிக் ரைட்டராக இருந்து, அப்புறம் இசையமைப்பாளராகி, அப்புறம் டைரக்டர் ஆகி, அப்புறம் நடிகரானார். இவர் நடிகராக இருந்து இப்போ இசையமைப்பாளராக இருக்கார். இனிமேல் வந்து லிரிக் ரைட்டர் ஆவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஆவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக டைரக்டர் ஆவார். ஏன்னா அவங்க பிரதர் ஒரு பெரிய நல்ல டைரக்டர். அவருடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். அவர் வந்து என்னுடைய ஒரு படத்தில் வந்து படம் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து அவரோட வந்து சந்திச்சார். நான் சொன்னேன், உங்கள் டேஸ்ட் வேறு, என் டேஸ்ட் வேறு. நீங்கள் ரொம்ப நல்லா வர வேண்டிய ஒரு ஆள். நான் என் படம் நீங்கள் பண்ணி, நான் வந்து மெலடி தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அது தப்பாயிடக்கூடாது, வேண்டாம். ஏன்னா பீஸா பர்கர் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒரு பீஸா கட் இருக்குது, ஒரு KFC இருக்குது, பர்கருக்குன்னா ஒரு மெக்டானல்ட் இருக்குது, அந்த டேஸ்ட் வேறு. பட் என்ன இருந்தாலும் சரவணபவன் இந்த ஸ்டைல் வேறு. சரவணபவனில் போய் பீஸா பர்கர் அப்படின்னு சொன்னால் யாரும் சரவணபவன் போகிற கஸ்டமர்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, ஈவன் அந்த டேஸ்ட் இருந்தாலும் கூட. அதனால் வேணாம், நீங்கள் வேறு மாதிரி படங்கள் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா என் படத்தில் அவர் பண்ணல, இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ என் படம் பண்ணி வேறு மாதிரியான ஒரு டியூன் பண்ணி அது ஜனங்கள்கிட்ட ரீச் ஆகாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி அழகாக இதில் ரொம்ப நல்லா இருக்கு அவர் பண்ணியிருக்க அந்த 2 சாங்குமே. இதில் என்னன்னா, சரண்யா மேடம் வந்து அவங்க ஹீரோயினாக நடிக்கிற காலத்தில் கூட அவங்க வந்து டான்ஸ் ஆடியே நான் பார்க்கல. அதுவும் ஃபோக் டான்ஸ் ஆடி நான் பார்க்கவே இல்லை. ஒரு அம்மா கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அது ஒரு ஃபோக் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது இந்த படத்தில் தான் நினைக்கிறேன். அந்த முயற்சியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் அந்த 2வது சாங் மணின்ற அந்த ராஜசுந்தரம் அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி வந்து ஃப்ரேமிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கேமராமேன் வெங்கடேஷ் எனக்கு தெரியும். நான் என்னுடைய இந்த படத்துக்கு கூட அவரை ஒளிப்பதிவாளராக அவரை கேட்டேன். அவர் ஒரு தெலுங்கு படத்தில் பிஸியாக இருந்தனால அவரால் பண்ண முடியல. சமீபத்தில் அந்த ஒரு 10 ஆண்டுகளில் என்னைக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேமராமேன் அவர். ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேமிங், ரொம்ப நல்ல ஒரு ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமராமேன் வெங்கடேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இதன் மூலமாக சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் வசந்த். அவருடைய அப்பா எனக்கு நல்ல பழக்கமானவர், நேர்மையான ஒரு தொழிலதிபர். ஏன்னா எல்லாமே தொழிலதிபர்கள் வந்து உயர்ந்திருக்கிறாங்க.
ஆனால் படிப்படியாக அதுலேயும் ஒரு ஒழுக்கம், அவருடைய வியாபாரத்திலையும் சரி வார்த்தையிலும் சரி சிக்கனம், அதே நேரில் அணுகுமுறை, எளிமை எல்லாமே அவர் சொல்லலாம். இத்தனைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் யாரும் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தன்மையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய மகன் இன்றைக்கு சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படி பண்ணாங்க, அதுதான் அப்பானுடைய ட்ரைனிங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் எடுத்த உடனே அவங்க நினச்சிருந்தால் சொந்தமாகவே 10 படங்கள் எடுத்து 10 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை, நாடோடிகள் படம் அப்படி சின்ன சின்ன கேரக்டருங்களாக பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ப்ரொடக்ஷன் என்ன எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரியில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிந்து கொண்ட பிறகு என்னமோ நடக்குது. அதாவது இப்போ விக்ரமன் சொன்ன மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பு அதுக்கும் பாருங்க இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு சொன்னால், எங்களுக்குள்ள பல அமைப்புகள் இருக்கு, என்னமோ நடக்குதுன்னு அற்புதமான அந்த லெட்டரிங்லேருந்து ஃபாண்ட்லேருந்து அழகாக பண்ணியிருந்தாங்க, டிசைன்லேருந்து. இன்னொரு அமைப்பு, இப்போ பெரிய சிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அவர் பல கோடி, கிட்டத்தட்ட 10 கோடி மேலே செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. அவங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு படத்தை, டப்பிங் படத்தை வாங்கி அந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு சொல்லி வேணுமனே இந்த விளம்பரத்துக்கு போட்டியாக அந்த விளம்பரத்தை விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மன உளைச்சல், ஏன்னா அந்த படப்பாளிகளுக்கு உண்மையிலே தயாரிப்பாளர் இருந்தாலும் ஒரு நடிகராக இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். இம்மிடியட்டாக இன்னைக்கு நேராக எங்கள் கவுன்சிலில் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லி நாங்கள் சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொடியூசர் அந்த அமைப்பின் சார்பிலையும் கேட்டு, இது ஒரு தவறான முன்னுதாரணம், தயவுசெய்து இப்படி குழப்பாதீங்க, என்ன செய்யலான்னு கேட்டால் அதுக்காக கேட்கப்பட்டது ஒரு 15 லட்சம் வேணுமெனா கொடுங்க, நாங்கள் படத்தை தள்ளி ரிலீஸ் பண்ணுறோம், அந்த படத்தை அந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்றது. நான் விஜய் வசந்தை கேட்டேன், அவரும் அவர் பிரதர் வந்திருந்தார். சார் எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள், அதான் நான் தான் சொல்கிறேன், அவங்க அப்பானுடைய ட்ரைனிங்கில் வந்ததுனால ஓரளவு டெம்டேஷன் செய்யலாமான்னு நான் சொன்னேன். இப்படி அவங்களுக்கும் அந்த உடன்பாடு இல்லை, உறுதியாக இருந்தாங்க. இல்லை சார் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண விரும்பலை, பட் ஏதாவது நீங்கள் அமைப்பின் சார்பில் ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். தயவுசெய்து நான் சொன்னேன், இது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு பிளாக்மெயில் மாதிரி, தயவுசெய்து இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் உருவாக்காதீங்க, நீங்கள் விடுங்க, அவங்க ரிலீஸ் பண்ணட்டும், நிச்சயமாக அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு. அதே போல் அந்த நபர் அப்புறம் 15லேருந்து 7.5 லட்சமாவது கொடுங்க, நான் படத்தை தள்ளி ரிலீஸ் பண்ணுறேன்னு. இல்லைங்க, நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் ரிலீஸே பண்ணி ஆகணும், அவங்க வேணுமுன்னா தள்ளி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த படத்தை என்னமோ நடக்குது ரிலீஸ், அந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு அந்த படம்ன்றது அன்னியோடு முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் பண்ணணும்னு ஏன்னா இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம். இது உண்மையிலே கண்டிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே போல் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அவன் வேற இவன் வேற மாதிரின்னு ஒரு படம், கிட்டத்தட்ட அது பிரபுனுடைய சன் விக்ரம் பிரபு நடிச்சது. அது போஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, திருப்பதி பிரதர்ஸ். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அனௌன்ஸ்மெண்ட்டு 13ஆம் தேதி டேட்டும் போட்டாச்சு, அட்வான்ஸ் புக்கிங் போட்டாச்சு. ஆனால் அந்த தயாரிப்பாளர் அந்த அமைப்பில் 5 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பதிவு செய்த அந்த தலைப்பை இவள் ஒரு மாதிரின்னு சொல்லி ஒரு விளம்பரம், ஒரு கேவலமான ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுறாங்க. ஏன்னா தயவுசெய்து நான் சொல்லி ஆகணும் இது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மன உளைச்சல் எப்படி ஒரு குழப்பம் இருக்கும் பாருங்க. இண்டஸ்ட்ரி மொத்தம் இது பரபரப்பாக பேசப்பட்டது. உடனடியாக அது ரிமூவ் பண்ண சொன்னாலும் அவங்க அதுக்கு இதே மாதிரி ஏதாவது காசு கிடைக்குமா, ஏதாவது பணத்தை பிளாக்மெயில் பண்ணலான்னு வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் துணிச்சலாக போஸ் அதை பற்றி கவலைப்படல, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த படமும் அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு, அன்னையோட அந்த விளம்பரத்தோடு முடிஞ்சு போச்சு அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்கள் உண்மையில கண்டிக்கணும். உண்மையில என்னுடைய எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன், வேண்டுகோளாகவும் சொல்கிறேன், அந்த அமைப்புகள் இப்படிப்பட்ட தலைப்புகளை முதல்ல தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்படி இல்லை என்றால் விக்ரமன் இப்போ எல்லாரும் நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லா அமைப்புகள் சார்பில்
இண்டஸ்ட்ரியினுடைய ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் வியாபாரத்தை வந்து கெடுக்கணும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு கலை உலகம் திரை உலகம் வந்து ஒத்துழைப்பு தரக்கூடாதுன்ற வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து இந்த முடிவு தான் இப்படிப்பட்ட தவறான முன்னுதாரணங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த அமைப்புக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்றேன். தயவு செய்து இப்படிப்பட்ட சேட்டைகள் வந்து இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நல்ல படங்கள் ஆரோக்கியமான தொழிலுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம். நல்ல தயாரிப்பாளர்கள் வந்து ஊக்குவிக்க வந்து அமைப்பு இருக்கணுமே தவிர தயாரிப்பாளர்கள் பணம் பறிக்க ஒரு அமைப்பு தேவையில்லை என்றது என்னுடைய கருத்து. ஆக நான் படம் பார்க்கல என்னாலும் பாட்டு கேட்கலன்னா இன்விடேஷன் பார்த்தப்போ எனக்கு தெரியும் நிச்சயமா அந்த டிசைன்ல இருந்து உன்னிப்பா அதை ரொம்ப அக்கறை எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே நிச்சயமான ஒரு வெற்றி படம்ன்றது அந்த தலைப்பிலும் சொல்லலாம், அந்த டிசைன்லையும் சொல்லலாம். அதே மாதிரி இசையமைப்பாளர் பற்றி நான் சொல்ல வேண்டாம். ஒரு விளையாட்டு பிள்ளை அழகா இருந்தாலும் அந்த விளையாட்டாக இருந்தாலும் வந்து அவர் தொழிலில் கவனமாக இருப்பார். நிச்சயமாக இது வந்து இசையிலையும் வந்து ஒரு நல்ல பாராட்டு பேர் என்று கூறி எல்லா டெக்னீஷியன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க ஆர்டிஸ்ட் ஹீரோ எல்லாருமே இந்த படத்தில் வெற்றி பெற வேண்டும், மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். விஜய் வசந்த் வினோத் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள். அவங்களோட இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஆல்மோஸ்ட் இப்போ என்னோட படம் மாறாது. மேலும் இந்த படத்தில் இருக்கிற பிரேம்ஜி ரொம்ப எனக்கு பிரியமான ஒருத்தன். ஸோ பிரேம்ஜியோட மியூசிக்ன்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த படத்துக்கு ரொம்ப நல்ல பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நிச்சயமாக நல்லா பண்ணியிருப்பார். பிரவீன் ஸ்ரீகாந்த், ரஹ்மான், இப்படி எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் திஸ் ஃபிலிம் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு மீ. ஒரு வசந்த் அன்கோன்றது எப்படி இன்றைக்கி ஒரு பிராண்டோ அந்த மாதிரி வந்து ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ்ன்றது ஒரு பிராண்டாக வர அளவுக்கு இவங்கெல்லாம் உழைக்கணும். அந்த மாதிரி அந்த கம்பெனி பெருசாக டெவலப் ஆகணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஆல் தி பெஸ்ட் டு எவரிபடி. தேங்க்யூ. வசந்தனாச்சி வந்து புன்னகை மன்னன். அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னா எப்பவும் எல்லா மேடையிலையும் நாங்கள் சொல்கிறது புன்னகை மன்னன் அப்படி தான் சொல்லுவோம். யாருக்குமே கெடுதல் பண்ணாத ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். அவர் எங்கள் கேஆர் சார் சொன்ன மாதிரி தொழிலதிபர்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நேர்மையான தொழிலதிபர். நான் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஏன் சார் உங்கள் பையனை ஹீரோ வச்சு படம் எடுக்க வேண்டியதானே சொன்னேன். உன்ன மாதிரி நான் பெரிய பணக்காரன் இல்லை அப்படி என்ன சொன்னார். நான் என் பையனை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். சொன்னார், அப்படிங்களா நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது நடந்துருச்சு. என்னமோ நடக்குங்கிற ஒரு படம் எடுத்துட்டாரு. வசந்த் விஜய் சார் வந்து அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு வீட்டு கேட்டு முன்னாடி நின்று. நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் அதை பார்த்தேன். நினச்சேன் ஒரு நல்ல நடிகர் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக கிடைக்கிறாரு. நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு தமிழனா சூப்பர் ஸ்டாராக வருங்காலத்தில் சூப்பர் ஸ்டாராக விஜய் வசந்த் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறத இந்த மேடையில் அடித்து சொல்கிறேன். ஏன்னா பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதுக்கு மேலே எல்லாம் நிறைந்த மனசு இருக்குது. அவர் நிச்சயமா வந்தே தீருவார். இது காலத்தின் கட்டாயம். இதை யாரும் மாற்ற முடியாது. அதே மாதிரி வசந்த் வினோத் அவர்கள் ஒரு சிறு வயசுல தயாரிப்பாளராக இருக்காரு. அவர் வந்து இந்த அந்த வீட்டில் என்னமோ நடக்குங்கிற பிரச்சனை எனக்கும் வந்துச்சு, கேஆர் சாருக்கு வந்துச்சு. பேசும்போது நான் கூட நினைச்சேன் இதை எதனா கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க அது என்ன நடக்குது நடக்கட்டும் அப்படின்னாரு. கடைசியில் அந்த படம் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, வெளியே யாருக்கும் தெரியல, அப்படி ஒன்று நடந்ததாவே தெரியல. உண்மையாகவே அது வந்து ஒரு மிரட்டல் மாதிரி தான் இருந்துச்சு. நானும் மிரட்டி தான் அவங்கள வந்து சொல்லி இந்த விளம்பரம்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த படம் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் என்னமோ நடக்குதுங்கிற படம் நிச்சயமா திரையுலக கலக்க வர்ற ஒரு என்னமோ நடக்க படங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி விஜய் வசந்தோட அம்மாலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல விஜய் வசந்த் வந்து நன்றி சொல்வார்னு நினச்சேன், சொல்லலை. நீங்கள் திருப்பி உங்கள் அம்மாவுக்கு மேடையில் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லோரும் வாழ்த்துங்க, வெற்றியை பெறுங்க. எங்கள் பெப்சி விஜயன் சார் அவர்களுக்கு நன்றி. மற்றும் மேடையில் 4 டைரக்டர் புது படம் எல்லாமே ஹிட்டு கொடுத்த டைரக்டர். இதே போன வாரம் இந்த மேடையில் நான் பேசுகிறேன், தமிழ் திரைப்பட உலகம் ஆங்கில படத்தை நிகரதும் அதை மாறியும் மீறியும் வர மாட்டேன். அது மாதிரி இன்னைக்கு 4 டைரக்டர் சிறு வயசு, எல்லாமே சின்ன வயசு, இப்பவுமே வெற்றிகளை சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவங்க உலக படத்தை தமிழ் திரைப்படம் தான் உலக தமிழ் திரைப்படம் வர்றதுக்கு அந்த 4 பேரும் சாட்சி. ஏன்னா நிச்சயமா வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கைப்பட்ட எல்லாருமே வெற்றி தான் பெற்றிருக்காங்க. என்னன்னு சொல்ல போனாக்க அவர் வந்து விஜய் படம் என்ன
இப்போ பூ ஒன்று பூவே உனக்காக அந்த படம் பண்ண பிறகு விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனார். அதுக்கப்புறம் விக்ரம் டைரக்டர் விக்ரம், நடிகர் விக்ரம் இவர் கைப்பட்ட பிறகு பெரிய நடிகர் ஆனார். அதுக்கப்புறம் சூர்யாவும் இவர் கைப்பட்ட பிறகு தான் மிகப்பெரிய நடிகர் ஆனார். அதே மாதிரி இவர் கைப்பட்ட இந்த கேசட் விழாவும் மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க. நல்ல கதை இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு டைரக்டர்கிட்ட இந்த டைரக்டர் இந்த கதையை இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவான்னு நம்பி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா மட்டும்தான் ஒரு படம் வெளியில் வரும். இன்னைக்கு நான் பார்த்து சின்ன வயசில் மிரண்ட பயந்த எனது இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்கள், திரு கேஆர் அவர்கள், என்னோட ஒர்க் பண்ணவங்க திரு சிவா அவர்கள், திரு ஞானவேல் ராஜா அவர்கள், எனது சகோதரர் திரு போஸ் அவர்கள், என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ண மீடியா, பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி. இத்தனை பத்திரிகைகள், இத்தனை கேமராக்கள், இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய மனிதர்கள், இது எல்லாத்தையும் பாரதியார் சொன்ன மாதிரி என்னுடைய கனவை நனவாக்கி கொடுத்த எல்லா நன்றிகளையும் எனது தயாரிப்பாளர் சமர்ப்பிக்கிறேன். நன்றி.